அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து கேரளா மாநிலத்தில் இருக்கிற என்னோட உறவினர் ஊரில் கோவில் திருவிழா நடந்தது. அந்த கோவில் திருவிழாவுக்கு நானும் போயிருந்தேன். அந்த கோவில் திருவிழாவில் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான நேர்த்திக்கடன் முறைகள், அப்புறம் வித்தியாசமான நடனங்கள்லாம் இருந்தது. அதை வந்து நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறேன். அதை பற்றின விளக்கங்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த திருவிழா நடந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கிற ஆனக்கரா அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஆனக்கரா ஊரில் பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் திருவிழா நடந்தது. என்னோடய உறவினர் வீடு பார்த்திங்கன்னா எடப்பாளுங்கிற ஊரில் இருக்குது. ஸோ அந்த ஊருக்கு தான் நான் போயிருந்தேன். அவர் வந்து ஒரு நேர்த்திக்கடனுக்காக வந்து சில பரிகாரங்களை பண்ணார். அதில் பார்த்திங்கன்னா ஒரு நடனம் இருந்தது. அந்த நேர்த்திக்கடன் பண்ணுறதுக்குன்னு ஒரு நடன முறை. அந்த நடன முறை பார்த்திங்கன்னா கரினக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. கரின்காளி, அதாவது தேயம் நடனம்னு சொல்லுவாங்க. தேயம் நடனத்தில் பார்த்திங்கன்னா நிறையா நடன வகைகள் இருக்காமா. அதில் பார்த்திங்கன்னா கரினக்காளி, குளிக்க நடனம், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரின்காளி நடனம் தான் இங்கே இருந்தது. அது பார்க்க ரொம்ப புதுமையாக இருந்தது. உடம்பு ஃபுல்லாக வந்து கருப்பு மை பூசிக்கிட்டு ரெட் அண்டு பிளாக்கு அந்த காம்போவில் வந்து அந்த ஆடை உடுத்தி அந்த காளி வேடம் விட்டு அவர் நடனம் பண்ணாங்க. ஸோ பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இங்கே வந்து அந்த கோயில் அந்த சாமி இதை கும்பிட்டுட்டு இங்கேருந்து கோயிலுக்கு போய் நம்ம எப்படி காவு கொடுப்போம், ஆடு கோழி அறுப்போம், அதே மாதிரி கோழி வீட்டிலேயே இருந்து ஒரு கோழி, அது போக கோயிலையும் போய் நேர்த்திக்கடன் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து ஒரு கோழியை வந்து பலி கொடுத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றினாங்க. பார்க்க ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. ആളൊന്ന് പൈസ കൊടുക്കട്ടോ. வீட்டில் வந்து அந்த நேர்த்திக்கடனுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நேர்த்திக்கடனுக்காக அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த நடனம் இருந்தது. அந்த நடனம் ஆடிக்கிட்டே வந்து அந்த நடனம் ஆடுறவர் சில பூஜைகளை பண்ணார். பண்ணிவிட்டு ஒரு கோழி வந்து பலிட்டுட்டு அப்புறம் கோயில் வரையும் வந்து நடனம் ஆடிக்கிட்டே வந்தார். அந்த போகிற வழியெல்லாம் நடனம் ஆடிக்கிட்டே, இந்த வீட்டிலேருந்து கோயில் கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்துச்சு. ஸோ அந்த போகிற வழியெல்லாம் நடனம் ஆடிக்கிட்டே போனாங்க. அந்த கோயிலுக்கு போனால் இதே மாதிரி நேர்த்திக்கடன் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து நிறைய வித்தியாசமான வேடமிட்டு நிறைய வித்தியாசமான நடன முறைகளில் வந்து நிறைய நடனங்கள் இருந்தது. அந்த கோயிலில் பார்க்க அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து நிறைய நடந்தது. என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் பதிவு பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதை நீங்களும் பாருங்கள்.
வீட்டில் வந்து காலையிலேருந்து மதியம் வரையும் அந்த பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பூஜையில் வந்து அந்த நடனங்கள் ஆடினாங்க. காலையிலேருந்து கொஞ்ச நேரம் காலையில் அந்த ஏற்பாடுகள் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்றது எல்லோரும் சாப்பாடு சாப்பிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா மதியமாக வந்து இந்த நடனம் இதை ஆரம்பித்தாங்க. வீட்டில் ஒரு அரை மணி நேரம் அந்த நடனம் இருந்தது. அதை முடிச்சுட்டு வந்து கோயிலுக்கு வந்து வழி நெடுக்க ஆடிக்கிட்டே போனாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வழி நெடுக்க ஆடிக்கிட்டே போய் அந்த கோயிலில் கொஞ்ச நேரம் ஆடினாங்க. அந்த கோயிலில் வந்து இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து அந்த நடனங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நேர்த்திக்கடன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நிறைய வித்தியாசமான வேடமிட்டு இந்த நடனங்கள் நடந்துச்சு. ஸோ கோயிலையும் போய் இந்த நடனம் கொஞ்சம் நேரம் ஆடிட்டு திரும்ப அங்கே வந்து அந்த முடிச்சுட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து அந்த பூஜைக்கு பண்ணியிருந்த அந்த ஏற்பாடெல்லாம் வந்து அவங்களே வந்து கலைச்சி அந்த விளக்கெல்லாம் வந்து திரும்ப எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சு முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. இந்த வேடம் பார்த்திங்கன்னா ஒரு காளி உருவம் தான். நம்ம ஊரில் எப்படி பத்திரகாளி இருக்கும் அதே மாதிரியான காளி உருவம். ஸோ வந்து காளி உருவம் மட்டும் தான் வந்து அதுதான் கரீன் காளி. அதுலேயே பார்த்திங்கன்னா கருப்பு ப்ளஸ் காளி அந்த அர்த்தத்தை உள்ளடக்கிறது தான் அது. நிறைய தேயம் நடன முறைகள் இருக்குது. அதில் வந்து இது கரீன் காளிங்கிறது ஒரு முக்கியமான நடன முறை. இது பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் ரொம்ப அதிகமாக ஆடுவாங்களாமா, இந்த மலபார் ஏரியாவில். ஸோ மலப்புரம் அப்புறம் இந்த கண்ணூர் இந்த மாதிரியான ஏரியாக்களில் வந்து இது அதிகமாக இந்த நடன முறை இருக்குது. ஸோ அந்த நிறைய வித்தியாசமான இது பண்ணி நிறைய பேர் வந்திருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் அந்த கோயில். ஆனக்கராங்கிற ஊரில் இருக்கிற ஒரு பகவதி அம்மன் கோயில். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருந்துச்சுங்க. சுற்றி மலை, அப்புறம் அந்த போகிற வழியெல்லாம் அழகழகான வீடுகள் இருந்தது. அப்புறம் நிறைய வயல்வெளிகள், அறுவடை பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. அந்த பசுமையான சூழலில் ஒரு அழகான கோயில். அந்த கோயிலில் போயிட்டு அந்த நேர்த்திக்கடன் நிகழ்ச்சி நடந்துச்சு. அங்கேயும் வந்து அந்த சாமி வந்து ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட வந்து மதியம் ஆரம்பித்த நடனம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் அந்த வழி நெடுக்க ஆடிக்கிட்டே வந்தார். கோயில்லையும் ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவாக ஆடிட்டு அப்புறம் அந்த கோழி பலியிடுதல்லாம் முடிச்சுட்டு அந்த பூஜையும் அந்த கோயிலில் வணங்கிட்டு ரிட்டன் கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்து வீட்லேயும் வந்து அந்த பூஜைகளை கழிச்சாங்க. போகிற வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து அந்த பூஜையை வந்து முடித்து வச்சாங்க. எல்லாம் அந்த பூஜைக்கு பண்ணியிருந்த அந்த ஏற்பாடெல்லாம் அவங்களே வந்து கலைச்சிட்டு அந்த வெளியே வச்சுருந்த அந்த விளக்கை வந்து வீட்டில் எடுத்து வைக்கிறதுக்கான அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா கிளம்பிட்டாங்க. ஸோ வந்து இந்த நேர்த்திக்கடன் முறை வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அந்த கோயில் திருவிழாவில் வந்து விடிய விடிய நடக்குமாமா. ஆனால் நாங்கள் வந்து போயிட்டு போனது வந்துவிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.